ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வீர தீர சூரன் படத்தின் திரை விமர்சனம். வீர தீர சூரன் படத்தில் சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். அருண்குமார் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறார். மிகப்பெரிய ரவுடித்தனங்களையும் கொலைகளையும் பண்ணிவிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மளிகை கடை நடத்தி வருகிறார் சியான் விக்ரம். சியான் விக்ரமுக்கு ஒரு குழந்தை, அவருடைய மனைவி துஷாரா விஜயன். சந்தோஷமாக நடுத்தர குடும்பத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் சியான் விக்ரம். இங்கே மதுரை மேலூர் பகுதியில் பார்த்தீர்களேனால் சுராஜ் மிகப்பெரிய கோடீஸ்வரர், பெரியவருடைய மகன். அவர் வீட்டு வாசலில் திடீர்னு ஒரு வேலைக்கார பொண்ணு, என் புருஷனை காணோம், கொன்னுட்டீங்க ஆய்வின்னு ஒரே ரப்சர். இதனால் சுராஜ் அவருடைய குடும்பத்தினர் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், அந்த ஊருக்கு புதிதாக வந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்.ஏ. சூர்யா எப்படியாவது தன்னுடைய பழிவாங்கலை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரியவரையும் சுராஜையும் போட்டு தள்ள முடிவு செய்கிறார். மாவட்ட போலீஸ் அதிகாரி எஸ்.ஏ. சூர்யாவை தீர்த்து கட்ட சரியான ஆள், மாவட்ட போலீஸ் அதிகாரி எஸ்.ஏ. சூர்யாவை தீர்த்து கட்ட சரியான ஆள் சியான் விக்ரம் என்பதை அனுபவத்தில் தெரிந்து கொண்ட சுராஜ் அவர் மீது உள்ள கோபதாபங்களை மறந்து அவரிடமே எஸ்.ஏ. சூர்யாவை பழிவாங்க திட்டமிடுகிறார். போய் காலில் விழுகிறார் சுராஜாவுடைய அப்பா. அப்போ துஷாரா விஜயன் ஏற்கனவே சுராஜை பற்றி தெரிஞ்சவர். அவன் நம்மளை கவுக்க பார்க்குறான், மறுபடியும் நாம் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், வேண்டாம் அப்படி என்று சொல்கிறார் துஷாரா விஜயன். இருந்தாலும் பழைய எஜமான விசுவாசம் ஆயிட்டு. ஆனால் சுராஜுடைய அப்பா பெரியவர் விருப்பத்துக்குனுங்க மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் எஸ்.ஏ. சூர்யாவை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார். அவர் காரில் வருகிற இடத்திலே குழி குண்டுகளை, பதுங்கு குண்டுகளை புதைத்து வைத்து விடுகிறார். இந்த சூழலில் எஸ்.ஏ. சூர்யா உடைய திட்டம் வேறாக இருக்கிறது. அவரை தீர்த்து கட்ட முயற்சி பலிக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் எஸ்.ஏ. சூர்யா, இந்த பாரு, நீ எஜமான விசுவாசத்துக்காக என்ன கொலை செய்ய முயற்சிக்கிற, ஆனால் அவன் நல்லவன் இல்லை, என்னையும் உன்னையும் ஒரே களத்தில் தீர்த்துக்கிட்ட சதி பண்ணுறான், அதனால் நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்கிறார். எஸ்.ஏ. சூர்யாவுக்கு உதவி செய்ய வேண்டுமா, பழைய எஜமானனுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று தத்தளிக்கிறார் சியான் விக்ரம். இப்படியாக ஒரு புதிய முடிச்சை போட்டு இயக்குனர் அருண்குமார் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். ஒரே நாள் இரவில் நடக்கிற சம்பவம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா படங்களும் முதல் பாகம் வெளியாகி இரண்டாம் பாகம் வெளியாகும். இதில் புத்திசாலித்தனமாக இரண்டாம் பாகத்தை முதலில் வெளியிடுகிறார் அருண்குமார். காரணம் என்னென்னா, ரெண்டாம் பாகத்தில் அவர் மீது வைத்திருக்கிற அதீதமான நம்பிக்கை, பயங்கர த்ரில், எக்கச்சக்கமான எதிர்பாராத திருப்பங்கள், நைட் எஃபெக்ட்லேயே படத்தை கொண்டு போகிறார். நாற்காலி நுனையில் முக்கார வைத்து விடுகிறார் அருண்குமார். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் சியான் விக்ரம், எஸ்.ஏ. சூர்யா, சுராஜ் மற்றும் இயக்குனர் அருண்குமார். இதில் 4 பேரும் போட்டி போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரமை பற்றி கேட்க வேண்டாம், பாடி பில்டர் உடம்பு, இந்த வயசுலேயும் கன் மாதிரி வச்சுருக்கார் உடம்பு. அந்த உடம்பை காட்ட வேண்டும் என்பதற்காகவே படத்தின் பெரும்பாலான பகுதியில் பேர் பாடியோடு, அதாவது வெற்றுடம்போடு வருகிறார். அந்த கம்பீரமான உடலை காட்டுகிறார். சண்டை சண்டை, உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டைன்றதில் அவ்வளவு சண்டை. சண்டை பிரியர்களுக்கு இந்த படத்தில் ஒரு சர்க்கரை பொங்கலாக விருந்து படைத்திருக்கிறார் எஸ்.ஏ. சூர்யா. அதே மாதிரி சியான் விக்ரம் சண்டை காட்சிகள், அந்த ஒரு
மாடிப்படியிலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு தாவுறதுலாம் ரொம்ப த்ரில்லிங்காக அப்படியே அதிர வைக்கிறார் சியான் விக்ரம். ஆக்ஷன் ஸ்டார், நான் தாண்டா, மறுபடியும் வந்துட்டேன்டா என்று நிரூபித்திருக்கிறார் சியான் விக்ரம். சியான் விக்ரம் இந்த படத்தில் வர்ற இடங்கள் பூரா ஒரே அப்ளாஸு, விசிலு, கரகோஷம், ஏன்னா அவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் சியான் விக்ரம். ஆனால் என்னென்ன தமிழ் படத்தில் ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா அது முட்டாள்தனமாக தான் இருக்கும். நாயடி பேயடி போட்டு சாவடிச்சிருவாங்க ஒரு ஹீரோவை, க்ளோஸ் அப்படி என்று திரும்புகிற மனத்தில் மறுபடியும் விழுந்து அதே உத்வேகத்தோடு வருவார் கதாநாயகன் பல படங்களில். அதே மாதிரி இதுலேயும் சியான் விக்ரம் அதுக்கு விதி விலக்கு அல்ல. ஆனாலும் நான் தாண்டா ஆக்ஷன் கிங்கு, என்கிட்ட ஏவனும் மோத முடியாதுடா இந்த வயதிலையும் என்று அழிச்சாட்டியம் பண்ணி நம்முடைய மனதில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து விடுகிறார் சியான் விக்ரம். வழக்கமாக ஆய் ஹூ ஹோ ரான்னு கத்தி தீத்துருவார் எஸ்.ஏ. சூர்யா. காது இருந்தெல்லாம் ரத்தம் வந்துடும். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப மெலோடியாக மெதுவாக பேசுகிறாரு எஸ்.ஏ. சூர்யா. ஆனால் அந்த பேச்சில் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி வில்லத்தனத்தை கொடுத்துருக்கிறார் எஸ்.ஏ. சூர்யா. நான் கூட இடையில 2 படங்களில் என்னையா ஒரே மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது என்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்கிறேன். இந்த படத்தில் புதிய எஸ்.ஏ. சூர்யாவை காண்பித்திருக்கிறார். அதாவது பெரியவர்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சுராஜ் போலீஸுக்கே அல்வா கொடுக்குறாரு. அதாவது போலீஸுக்கிட்ட அடிபணிகிற மாதிரி அடிபணிஞ்சு மறுபடியும் போலீஸை தாங்காலில் விழ வைக்கிறாரு சுராஜ். என்னடா இப்படி நம்மளை தண்ணி காட்டுறானுங்களேன்னு எஸ்.ஏ. சூர்யா வெகுண்டு எழுகிறார். இந்த பக்கம் சுராஜ், அந்த பக்கம் எஸ்.ஏ. சூர்யா பெரியவர்னு கசைக்கு பிழிந்தாலும் சியான் விக்ரம் கம்பீரமாக தனித்தன்மையோடு மெழுகிறார். அதேமாரி மலையாளத்திலிருந்து வந்திருக்கிறார் சுராஜ். மனுஷன் அந்த முண்டுக்கண்ணை வச்சுக்கிட்டு புரியாத மொழி, அவர் மலையாளத்தான், ஆனால் தமிழை அட்டகாசமாக புரிந்து கொண்டு அந்த கண்களை மிரட்டுறது அப்படி வேறு மாதிரி. அதாவது கண்களை ரொம்ப அகலமாக வகிக்காமல் வேறு மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்து கொண்டு நடைபெற்றிருக்கிறார் சுராஜ். சுராஜை தேர்ந்தெடுத்ததற்கு அருண்குமாருக்கு ஸ்பெஷல் பாராட்டு. துஷாரா விஜயன் பாரஞ்சித்தின் கண்டுபிடிப்பு, துள்ளலான பேச்சுக்காரி, இளமை ததும்பும் திறமைக்கு சொந்தக்காரி. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கிளவியாக இருக்கிறாங்க. தோற்றமே கிளவியாகத்தான் இருக்குது. ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு தாய். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, சியான் விக்ரம் துஷாரா விஜயனுடைய குழந்தைக்கு தந்தை அல்ல. யார் குழந்தை? துஷாரா விஜயனை யார் ஏமாற்றிட்டா? துஷாரா விஜயனுக்கு 2வது திருமணமா என்பதெல்லாம் அந்த முதல் பகுதியில் காட்டுவார். முதல் பகுதியில் காட்டுவார் போல் இருக்கு அருண்குமார். 2ஆம் பகுதியில் பல கேள்விகளை அப்படியே விட்டு வைத்திருக்கிறார். அது என்னாச்சு, இவன் யார், இவன் புள்ள வரானே அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகளை வைத்து இந்த 2ஆம் பாகத்தை பார்க்கும்போது முதல் பாகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டி இருக்கிறார் அருண்குமார். ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா, இது சொல்கிறதுல தப்பு இல்லை, ஒன்றுமே நடக்கலைங்க படத்தில். கடைசியில் பார்த்தா யார் தன்னுடைய கணவனை காணவில்லை என்று சொன்னாலோ அவள் சந்தோஷமாக பஸ்ஸில் ஏறுறா. ஆக ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு வில்லனும் 2 வில்லனும் ஒரு ஹீரோவும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சரியான திரைக்கதையை விறுவிறுப்பும் பரபரப்பும் ஆர்வத்தை தூண்டுகிற திருப்பங்களையும் கொண்ட காட்சிகளை அமைத்திருக்கிறார் அருண்குமார். ஆரம்ப காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாலகுமாரன், ராஜேஷ்குமார், நாஞ்சில் பிடி சாமி ஆகியோர் துப்பறியும் நாவல்களை வெளியிடுவாங்க.
அப்போது பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் விறுவிறுப்பாக இந்த கொலை செஞ்சு யார் என்ன ஏதுன்னு போட்டு நம்மளை போட்டு கசக்கி பிழிவார்கள் இந்த நாவலாசிரியர்கள். அவர்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டார் அருண்குமார். அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர், மர்டர் த்ரில்லருக்கு எப்படிப்பட்ட திரைக்கதையை உருவாக்க வேண்டும் என்பதில் மூளையை போட்டு நல்ல கசக்கி பிழிஞ்சி ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்கிறார் அருண்குமார். இந்த படத்தில் முதல்ல ஒரு மெலோடி சாங் வருது. ஜிவி பிரகாஷ்குமார் பிரமாதப்படுத்தியிருக்கார். ஒரு வித்தியாசமான மெலோடி பாட்டு நம்ம இதயங்களை காதுகளை ரீங்காரம் செய்யிடுகிறது ஜிவி பிரகாஷ்குமாருடைய பாடல்கள். அதேமாதிரி பின்னணி இசையும் டுடும் டும் டுடும் டும் 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 போட்டு மிரட்டி தள்ளியிருக்கார். அதாவது ஸ்டண்டு மாஸ்டர் ஒரு பக்கம் போட்டு நிமித்துனாலும் இவர் வேறு பக்கம் ஸ்க்ரீனில் வந்த உடனே அதை இன்னும் மெருகேற்றி இருக்கிறார் ஜிவி பிரகாஷ்குமார். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு நம்முடைய ஆக்ரோஷமான கைத்தட்டல். இந்த படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருந்தாலும் இந்த குடும்பத்தில் உள்ள யூத்து சின்ன பசங்களாம் இந்த ஃபைட்டு சீன்ஸை ரசிப்பாங்க. அதனால் சண்டை காட்சிகளுக்காகவே விறுவிறுப்பான திரைக்கதைக்காக திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம் வீர தீர சூரன். இந்த வீர தீர சூரனுங்கிற டைட்டில் மட்டும் அந்த காலத்தில் இந்த டப்பிங் பட டைட்டில் மாதிரி இருக்குது. ஆனால் படம் உள்ளுக்குள்ளே வந்தவர்களும் தியேட்டரில் நம்மளை கட்டி போட்டு விடுகிறார் அருண்குமாரும் சியான் விக்ரமும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து குடும்பத்தோடு ரசிங்க வீர தீர சூரன் படத்தை. பைல்வான் பார்வையில் வீர தீர சூரன் படத்துக்கு 68 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.